Hey Alvis and Gulfis, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 5 basic mannerisms every college students must learn. அதாவது காலேஜ் போகக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 விதமான பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் ladies and gentlemen. நான் உங்க சந்தோஷ் ராஜ் and this is Alpha Tamil. நம்ம சேனல் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க பிகாஸ் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும். The first point என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கும் எங்கேயும் யாரையும் டீக்ரேட் பண்ணி பேசவே கூடாது. ஏன் எதுக்காக அப்படின்னா, இப்போ காலேஜ் இஸ் அ பிளேஸ். அதாவது காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நீங்கள் படித்த ஏரியாவிலேருந்து வந்த பசங்க மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க. வேறு ஊர்லேருந்தும் வருவாங்க, வேறு ஸ்டேட்லேருந்தும் வருவாங்க. ஒருத்தவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு, அவங்களுடைய சூழ்நிலைகள் வேறு, அவங்க வளர்ந்த விதங்கள் வேறு. சில பேர் வந்து ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் கிட்ட வளர்ந்துருப்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயான பேரண்ட்ஸ் கிட்ட வளர்ந்துருப்பாங்க, சில பேர் வந்து ரொம்பவே அடிபட்டு வளர்ந்துருப்பாங்க, சில பேர் ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ், அதாவது வேறு இடத்துல இருந்து வேறு மனநிலைகளோட இந்த காலேஜ்குள்ளே என்டர் ஆகிருப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கலந்த இடம் தான் ஒரு காலேஜ் கிளாஸ் ரூம்ன்றது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய அடிக்கிற பர்சனாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் செம்ம கெத்தாக இருக்கலாம், சில பேர் வந்து ரொம்பவே படிப்பில் மட்டமாக இருக்கலாம். இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம் தான். இன்கேஸ் ஸ்கூலில் பயங்கரமாக படிச்சுட்டு காலேஜில் படிக்காமல் போகிற பசங்களும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி வேறு நிலைகளில் மக்கள் வந்து அந்த காலேஜில் வந்து செட்டில் ஆகும்போது நீங்கள் யாரையும் டிகிரேட் பண்ணி பேசக்கூடாது. நீங்கள் தான் ரொம்ப உயர்வுன்ற மாதிரி. ஏன்னா வல்லவனுக்கு வல்லவன் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இருப்பான். அதனால நீங்கள் யாரையுமே தாழ்த்தி பேசாதீங்க. நீங்களும் ரொம்ப உயர்ந்தவன்ற நினச்சிக்காதீங்க. எல்லாருமே நமக்கு ஈக்குவலான ஒரு பர்சன்ஸ் தான். ஸோ யாரையும் தாழ்த்தி பேசாதீங்க. அது தப்பான ஒரு பழக்கம். அது இப்போ இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வேலையாக இருக்கட்டும், உங்கள் தொழிலாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், whatever it is, எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் அமையும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, டோன்ட் டீஸ் பீப்புள் வித் தேர் இன்னெபிலிட்டிஸ். அதாவது ஒருத்தனுடைய இயலாமையை வச்சு அவனை டீஸ் பண்ணுறதோ, அசிங்கப்படுத்துகிறதோ, அவமானப்படுத்துகிறதோ கூடவே கூடாது. தட் இஸ் ஆல்சோ வெரி பேட் திங். இது வந்து காலேஜஸில் நிறைய பேர் நிறைய விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னால் இது முடியாத, நீலாம் இது எதுக்கு ட்ரை பண்ணுற, உனக்கு இதுக்கு செட்டே ஆகாது, நீலாம் அதை ட்ரை பண்ணுற அப்படின்ற விஷயங்கள் வந்து நீங்கள் யாருக்கிட்டையும் எப்பவும் சொல்லவே கூடாது. பிகாஸ் அவனுக்கு என்னென்ன தகுதி இருக்குது, அவனுக்கு என்னென்ன எபிலிட்டிஸ் இருக்குது, அவனுக்கு என்ன முடியுன்றது இண்டிவிஜுவலாக அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியுன்றதுனால தான் அவன் அந்த விஷயத்துக்குள்ளே இறங்குறான். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கார் ஓட்ட தெரியுன்றவன் கார் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அதே வந்து நீங்கள் உனக்கெல்லாம் எதுக்கு ரேஸ் அப்படின்னு சொல்ற தகுதி உங்களுக்கே ஃபர்ஸ்ட் கிடையாது. அவனுக்கு என்ன எபிலிட்டின்றது அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் இறங்குறான். அப்போ கார் ஓட்ட தெரியாம அவன் கார் ரேஸ்க்கு வருவானா? வரமாட்டான்ல. ஸோ அவனுக்கு தெரிஞ்சனால தானே அவன் அந்த எபிலிட்டிக்கு இருக்குன்றனால தானே அவன் ரேஸ்க்கே பார்ட்டிசிபேட் பண்ண வரான். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு வார்த்தை, உன்னால் இதெல்லாம் முடியாது, நீ இப்படிலாம் பண்ணாத, உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் அவனோட இன்னெபிலிட்டியை வச்சு நீங்கள் அவனை டீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவனுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்த இடத்துல பயங்கரமாக பிரேக் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ ஆகையால் யாரையும் எப்பவும் அவரோட இன்னெபிலிட்டியை வச்சு டீஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் ஆர் ரூல் அதர்ஸ். யாரையும் எப்பவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. வி ஆர் நாட் ஹியர் ஃபார் ரூல் ஆர் டாமினேட் எனிவன். யாரையும் டாமினேட்டும் பண்ணாதீங்க. யாரையும் நம்ம கீழே கிடையாது. ஸோ நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நீ என்னோட கேங் தான், நீ எனக்கு கீழே தான் இருக்கணும், நீ வந்து யாரையும் வந்து பெருசாக நடத்தக்கூடாது, நீ எனக்கு கடுமை தான் அப்படின்ற மாதிரி யாரையும் டீஸ் பண்ணவும் கூடாது. யாரையும் டாமினேட் பண்ணியும் பழகாதீங்க. தட்ஸ் அ ராங் திங். ஒருத்தனுக்கு இன்கேஸ் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்னா அந்த சப்போர்ட்டிவ்னஸை உங்களுடைய என்கரேஜ்மெண்ட், உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாமே தவிர, அதை விட்டுட்டு நீங்கள் அவன் வந்து நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா அவனை போய் இது வாங்கிட்டு வர சொல்கிறது, அவனை போய் ப்ரொப்போஸ் பண்ண வைக்கிறது, லெட்டர் கொடுக்க வைக்கிறது, டீஸ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணவே கூடாது. ஸோ நெவர் டாமினேட் ஆர் கண்ட்ரோல் எனிஒன் இன் யுவர் காலேஜ் டேஸ். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலகணம் கூடவே கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வல்லவனுக்கு வல்லவன் கண்டிப்பாக இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விஷயத்தில் நானே செம்மையாக அடி வாங்கியிருக்கேன். நான் டிப்ளமோ படிக்கும்போது சில சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் வேறு லெவல் ஸ்கோர். ஓகேவா? ஸோ அதே சப்ஜெக்ட் நான் இன்ஜினியரிங்கில் வந்துச்சு. ஓகே, நான் செம்மையாக படிச்சிடுவேன், செம்மையாக மாஸ் ஆகிடுவேன், இது அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங்லலாம் போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதுலே நான் லீஸ்ட் ஸ்கோர் எடுத்தது அந்த சப்ஜெக்டில் மட்டும்தான். ஸோ எனக்கு அதில் வந்து சரியான ஒரு லெசன் கூட சொல்லலாம். ஸோ என்றைக்குமே தன்னால் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸ் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் அதில் வந்து மாஸ்டர்ன்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கவே இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒருத்தன் கற்றுக் கொடுத்துருப்பான்ல, அப்போ உங்களுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான்ல, அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே தலகணும் கூடவே கூடாது. அது எந்த ஒரு விஷயத்துலையும் தான் தான் ரொம்ப அழகாக இருக்கும், தான் தான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணுமே தவிர அது தலகணமாக என்றைக்குமே மாறக்கூடாது. அது வந்து உங்களுடைய கேரக்டராக வெளிப்படவே கூடவே கூடாது. புரியுதுங்களா? ஸோ நெவர் ஹேவ் அ ஹெட் வெயிட்.
ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணவும் கூடாது, தவறான விஷயங்களும் பரப்பவும் கூடாது, ஏன் அதை பற்றி பேசவே கூடாது. இது வந்து கேர்ள்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக சொல்லலாம். காலேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த காலேஜ் எடுத்துட்டாலுமே சரி, ஒரு பொண்ணு 4-5 பசங்கிட்ட பேசினா அப்படின்னு சொன்னாலே அந்த பொண்ணுக்கு வர ஃபஸ்ட்டு பேர் என்னன்னா, ஐட்டம் மச்சான் 4-5 எல்லா பசங்கிட்டையும் பேசுகிறா அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணிவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு ஒரு ஜாலியாக பேசுகிறா அப்படின்னு சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து 4-5 பொண்ணுங்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களை எல்லாரும் ஒரு ஆம்பளைட்ன்ற மாதிரி சொல்லலாமா? அது தப்பான ஒரு விஷயம் தானே. அப்படி நீங்கள் ஒரு பொண்ணை போர்ட்ரே பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு இது நான் உங்களுக்கு ஒரு இதுவா தப்பு தானே. ஸோ யூ ஜஸ்ட் டேக் இட் இன் அ கேஷுவல் வே. அந்த பொண்ணு 4-5 பேரை லவ் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அவங்கள தப்பாக பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. யாரையும் இங்கே டிகிரேட் பண்ண வரல, யாரையும் அசிங்கப்படுத்தும் வரல, யாரையும் ஜட்ஜ் பண்ண வரல. உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. இட்ஸ் நார்மல் திங், புரியுதா? அந்த பொண்ணுக்கு 100 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே சரி, உங்களுக்கு 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே சரி, அது தப்பே கிடையாது, புரியுதுங்களா? சில பேரோட மென்டாலிட்டி அப்படி, புரியுதா? அவங்க வளர்ந்து வந்த விதம் அப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் கொடுக்குற அந்த சப்போர்ட் வந்து பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சில பேருக்கு பாய்ஸ் கொடுக்குற அந்த சப்போர்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒரு விஷயங்கள் நம்ம ஒரு பொண்ணுகிட்ட எடுத்து போய் சொல்கிறதுக்கும் ஒரு பையன்கிட்ட எடுத்து போய் சொல்கிறதுக்கும் there's a lot of difference, புரியுதா? இப்போ நான் ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன்கிட்ட போய் நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து சரி மச்சா விடு மச்சா சால்வ் ஆகிடுனா அப்படின்னு ஒரு பையன் சொல்லுவான். ஆனால் அது ஒரு பொண்ணுகிட்டேருந்து அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஓகே எதனால் இப்படி ஆச்சு, சரி ஓகே ஒன்றும் கவலைப்படாது, அவங்ககிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஆறுதலான வார்த்தைகள் வந்து என் மனசை செட்டில் பண்ணும். ஆனால் பசங்கிட்டேருந்து வர வார்த்தைகள் சம்டைம்ஸ் செட்டில் பண்ணாது. ஸோ இந்த ஒரு பேசிக் விஷயத்தினால தான் இந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகுதுன்ற மாதிரி சொல்லலாம், புரியுதுங்களா? ஸோ அதனால உங்களுக்கு தெரியாத விஷயங்களை என்றைக்குமே காலேஜில் பரப்பாதீங்க. உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள், போகிறீங்களா, ஜாலியாக இருக்கீங்களா, படிக்கிறீங்களா, பேசுகிறீங்களா, அவ்வளோதான், முடிச்சிருங்க. தேவையில்லாம வதந்திகள் கிளப்பி உங்கள் பேரை நீங்கள் அசிங்கப்படுத்திக்காதீங்க. சிம்பிள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. மை ஆல்ஃபிஸ் அண்ட் குல்ஃபீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். பட்டா